ஆல்பா சித்தர்கள் இன்றைக்கி ஸ்ரீவித்யா பழகி எல்லா செல்வங்களும் பெற்று அந்த சௌபாகியங்களும் பெற்று மிக மிக சந்தோஷமாக இருக்காங்கங்கிறது உண்மை. இந்த வகுப்பில் நம்ம 3 விதமாக இதை பார்ப்போம். அதாவது யந்திரம், மந்திரம், தந்திரம் அப்படிங்கிற 3 தலைப்புகள் கீழே இந்த வகுப்பை நான் கொண்டு போயிருக்கேன். எப்படின்னா, ஸ்ரீவித்யாவில் வர்ற யந்திரம் அப்படிங்கிறது ஸ்ரீயந்திரம். அதை பற்றி முழுமையாக நம்ம புரிஞ்சுப்போம். அதனுடைய அமைப்பு எப்படி, அதில் என்ன சக்திகள் இருக்குது, எப்படி அதை வழிபடணும் எல்லாம் தெரிஞ்சுப்பீங்க. ஸ்ரீவித்யா மந்திரங்கள் நம்ம உச்சரிப்போம், அந்த வகுப்பில் நம்ம சொல்லுவோம். தீட்சையும் அதன் மூலமாக கொடுக்கப்படும். அந்த மந்திரம் முடிஞ்ச பிறகு தந்திரம்ங்கிறது அந்த ஸ்ரீவித்யாவில் ஒரு ரகசியமாக வைக்கப்பட்டு காப்பாற்றப்படும் ஒரு விஷயம். அந்த விஷயம் அந்த மகாமேருன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த ஸ்ரீயந்திரமே 3 டைமென்ஷனாக பார்க்கும்போது இப்படி மகாமேருவாக தெரியும். அந்த மகாமேருவை பற்றி அதில் நிறைய தெரிஞ்சுப்போம். அதை எப்படி நம்ம வழிபடணும், நம்ம எப்படி வச்சுக்கலாம், நம்ம உடலிலேயே அதை எப்படி உணர முடியும், இப்படி நிறைய விஷயங்கள் அதில் இருக்குது. ஸ்ரீவித்யாங்கிறது பழகுவது ரொம்ப கஷ்டம், அது தொன்று தொட்டு இருக்கக்கூடிய ஒரு வழிமுறை அப்படிங்கிறது எல்லாருக்கும், பலருக்கு தெரியும். எல்லாருக்கும் சொல்ல முடியாது. நிறைய பேருக்கு ஸ்ரீவித்யா பற்றி தெரியாது. தெரிஞ்சவங்க இந்த மாதிரி தான் அதை பற்றி யோசிப்பாங்க. அது தீட்சை கிடச்சா நம்மளால் செய்ய முடியுமா, இது உண்மை. அந்த பயத்துக்கு என்ன காரணம்னா, அந்த பழம்பெரும் மெத்தட் இருக்கு இல்லையா, ஸ்ரீவித்யா வழிபடுவது, அம்பாளை வழிபடுவதுங்கிறது, அதுக்கு பெயர் ஸ்ரீவித்யா உபாசனை. அதில் நிறைய நியமனங்கள் உண்டு, நிறைய ஃபாலோ பண்ணணும். இன்றைய வாழ்க்கை முறைக்கு ரொம்ப கஷ்டம்தான், உண்மைதான். ஆனால் நாம் சொல்லி கொடுக்குற ஸ்ரீவித்யாங்கிறது லகு ஸ்ரீவித்யாங்கிற முறையில், தியானம்ங்கிற வழிமுறையில், அம்பாளுடைய கட்டளைப்படி எப்படி பண்ணணுங்கிறதே அவங்களுடைய விருப்பப்படி தான் நம்ம நடத்துகிறோம். அதனால் இங்கே ரொம்ப ஈஸியாக நம்ம அம்பாளோட கனெக்ட் ஆக முடியும். முழுமையாக அவங்களுடைய அந்த அனுபவம், அருகாமை எல்லாத்தையுமே நம்ம பெற முடியும். இங்கே நம்ம முக்கியமாக மந்திரங்கள் இருக்குது, தியானம் இருக்குது. இதை தவிர நவாவரண பூஜை, அது இன்னும் ஒரு சிறப்பான விஷயம். நம்ம ஸ்ரீயந்திரமோ மகாமேருவோ வீட்டில் வச்சு எப்படி பூஜை பண்ணலாம், அதுக்குண்டான ஸ்லோகம் ரொம்ப சுலபமாக ஒரு 5 நிமிஷம் 6 நிமிஷத்தில் சொல்கிற மாதிரி எல்லாமே. என்னுடைய வகுப்புகள் எல்லாமே பார்த்திங்கன்னா நமது ஆல்ஃபா மைண்ட் பவர் சிஸ்டமில் ரொம்ப எளிமையாக ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இன்றைய வாழ்க்கை முறைக்கு ஒத்து வர மாதிரி இருக்கும். வெறும் ஆன்மீகம் மட்டும் இல்லாமல் கொஞ்சம் லௌகீகமும் சேர்ந்து அந்த ஆன்மீக சிந்தனை, ஆன்மீக சக்தி நம்மிடம் அதிகரிக்கும் போது அது நமது இன்றைய வாழ்க்கையை எப்படி இன்னும் உயர்வான நிலைக்கு, பொருளாதார ரீதியாகவும் சரி, உறவுகள் ரீதியாகவும் சரி, உடல் ஆரோக்கியங்கிற ரீதியாகவும் சரி, மன ஆரோக்கியம் அப்படிங்கிற விதத்தில் பார்த்திங்கன்னாலும் எல்லா விதத்துலேயும் இன்னும் ஒரு உயர்வான நிலையை கொடுக்கும்படியாக தான் வகுப்புகளை நான் அமைச்சிருக்கேன். அதில் ஸ்ரீவித்யாங்கிறது அம்பாளுடைய அனுகிரகம், நமக்கு வேறு என்ன வேணும் இல்லையா?